சேவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சேவலின் தாழ்மையான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு வீடியோக்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் மீனம்பாக்கம்ங்கிற இடத்துல இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு மிக அருகில் அமைந்துள்ள திரிசூலம் மலையில் எடுத்த படங்கள் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு நான் வரும்போதெல்லாம் துபாய் நாட்டில் இருக்கக்கூடிய விமான நிலையத்துடைய ஞாபகம் தான் எனக்கு வரும். ஏன்னா துபாய் நாட்டில் இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு உள்ளேருந்து நம்ம வெளியே பார்த்தோம்னா வெளியே மெட்ரோ ட்ரெயின் ஓடுறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி தான் துபாய் நாட்டில் இருக்கக்கூடிய விமான நிலையம் மாதிரியே தான் இந்த நம்ம சென்னை விமான நிலையத்துக்கு உள்ளேருந்து நம்ம வெளியே பார்த்தாலும் மெட்ரோ ட்ரெயின் ஓடுவதை பார்க்க முடியும். துபாய் நாட்டில் இருக்கக்கூடிய விமான நிலையம் மாதிரியே தான் நம்ம சென்னையிலையும் புதிய விமான நிலையம் அமைச்சிருக்காங்க. துபாய் விமான நிலையத்திலிருந்து நம்ம வெளியே பார்த்தா எப்படி மெட்ரோ ட்ரெயின் ஓடுவதை பார்க்க முடியுமோ அதே மாதிரி தான் நம்ம சென்னை மீனம்பாக்கத்தில் இப்போது கட்டியுள்ள புதிய விமான நிலையத்திலிருந்து வெளியே பார்த்தாலும் மெட்ரோ ட்ரெயின் ஓடுவதை பார்க்க முடியும். இந்த காட்சியை பார்ப்பதற்கே அவ்வளவு ஒரு அழகாக இருக்கும். இந்த மெட்ரோ ட்ரெயின் ஓடுவதற்கு அருகில் ஒரு மலை இருக்குது பாருங்க, அதுதான் நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு திரிசூலம் மலை. இந்த மெட்ரோ ஓடுவதற்கு அடுத்தால இருக்கக்கூடிய இந்த திரிசூலம் மலையில் எடுத்த படங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அந்த திரிசூலம் மலைக்கு தான் போக போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு திரிசூலம் மலைக்கு நம்ம சென்னை விமான நிலையத்திலிருந்து எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்துட்டு நம்ம சென்னை விமான நிலையத்திலிருந்து நம்ம வெளியே வந்ததுமே முதல்ல பார்க்கக்கூடிய இடம் நம்ம சென்னை விமான நிலையத்தோடைய மெட்ரோ ரயில் நிலையத்தை தான் முதல்ல பார்ப்போம். நம்ம சென்னை விமான நிலையத்தோடைய மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் தான் முதல்ல வரும். விமான நிலையத்தோடைய மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு எதிர்ப்புறம் தான் திரிசூலம் ரயில் நிலையம் இருக்குது. லோக்கல் ட்ரெயின் தாம்பரம் டு எக்மோர் வரை செல்லக்கூடிய திரிசூலம் ரயில் நிலையம் வரும். விமான நிலையத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆலந்தூர் டு பல்லாவரம் மெயின் ரோட்டிலிருந்து திரிசூலம் ரயில் நிலையத்துக்கு செல்வதற்கு சப்வே இருக்குது, பாதாள வழிச்சாலை இருக்குது. அந்த பாதாள வழிச்சாலை மூலமாகவும் திரிசூலம் ரயில் நிலையம் வரை வந்து சேர்ந்துடலாம். இந்த திரிசூலம் ரயில் நிலையத்துக்கு அடுத்தால தெரியுது பாருங்க மலை, அந்த மலையை தான் திரிசூலம் மலை என்று அழைக்கிறார்கள். இந்த திரிசூலம் ரயில் நிலையத்திலிருந்து கொஞ்ச தூரம் வந்தீங்கன்னா திரிசூலம் ரயில்வே கிராசிங் வரும். இந்த திரிசூலம் ரயில்வே கிராசிங்கை கடந்து வந்ததுமே நம்ம இந்த திரிசூலம் மலையோடைய அடிவாரத்தை பார்க்க முடியும். 80s 90s காலகட்டத்திலலாம் இந்த திரிசூலம் மலை அடிவாரத்தில் இவ்வளவு பெரிய வீடுகள்லாம் கிடையாது. இந்த மலை அடிவாரத்தில் நிறைய மக்கள் குடிசை போட்டு தற்காலிகமாக தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இங்கு பல ஆண்டுகளாக குடிசை போட்டு தற்காலிகமாக வாழ்ந்து வந்த எல்லாருக்கும் தமிழக அரசு பட்டா வழங்கி இப்போது இந்த மக்கள் பெரிய பெரிய வீடுகள் கட்டி இப்போ நல்லா வாழுறாங்க. இந்த திரிசூலம் மலை அடிவாரத்தில் வாழக்கூடியவங்க கிட்ட சென்னையில் உங்கள் வீடு எந்த ஏரியாவில் இருக்குன்னு யாராவது கேட்டாங்கன்னா
சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு நேரே எதிர்த்தால தான் எங்கள் வீடு இருக்குன்னு இப்போ சொல்லுவாங்க. இந்த திரிசூலம் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் தாண்டி அப்படியே மேலே வந்தோம்னா இந்த மலைக்கு வருவதற்கான நல்ல பாதை அமைச்சிருக்காங்க. நல்ல தார் ரோடு போட்டிருக்காங்க. சைடில் தான் இந்த பாதுகாப்பும் கிடையாது. இந்த மலையில் நம்ம வண்டியிலையோ கார்லேயோ வந்தோம்னா ரொம்ப பாதுகாப்பாக வரணும். ஒரே ரோடு தான். இந்த மலைக்கு வரக்கூடிய இந்த பாதையை மலை உச்சி வர அமைச்சிருக்காங்க. இந்த மலை, இந்த ஏரியா, இந்த வீடு இருக்கலாம் கீழே, இந்த திரிசூலம் ஊருடைய குடியிருப்புகள் முடிந்ததுமே இந்த மலையை சுற்றி இருக்கிற இந்த பகுதிகள் நம்ம தமிழக அரசின் வனத்துறைக்கு சொந்தமானது. நம்ம தமிழக அரசுடைய வனத்துறையுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த மலை இப்போது வரை இருந்து வருகிறது. இந்த திரிசூலம் மலையோடைய ஒரு பகுதிக்கு நம்ம மேலே வந்ததுமே நம்ம தென் சென்னை அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னையுடைய தென் சென்னை பகுதிகளை ரொம்ப முழுமையாக பார்க்க முடியும். தென் சென்னையில் இருக்கக்கூடிய வீடுகள், இந்த திரிசூலம் மலைக்கு கீழே இருக்கக்கூடிய மேடவாக்கம், மடிப்பாக்கம், கேளம்பாக்கம், கண்ணகி நகர் இந்த பகுதிகளை இந்த திரிசூலம் மலையிலிருந்து அழகாக காண முடியும். அப்புறமா பல்லாவரம், பம்மல், குரோம்பேட்டை, சானிட்டோரியம், தாம்பரம், பெருங்களத்தூர், ஊரப்பாக்கம் வரை இந்த திரிசூலம் மலையிலிருந்து நம்மால் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த திரிசூலம் மலையோடைய இன்னொரு பகுதிக்கு சைடில் பார்த்தோம்னா நம்ம பார்த்த இந்த மீனம்பாக்கம் விமான நிலையம் தெரியும். இந்த திரிசூலம் மலைக்கு எதிர்த்தால இருக்கக்கூடிய விமான நிலையம் அழகாக தெரியும். திரிசூலம் லோக்கல் ரயில் நிலையம் தெரியும். தண்டவாளங்களும் தெரியும். தண்டவாளங்களில் போகக்கூடிய ரயில்களையும் நாம் இந்த மலையிலிருந்து காணலாம். மீனம்பாக்கம் விமான நிலையத்துடைய ரன்வே, ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுறது எல்லாம் இந்த மலையிலிருந்து பார்த்தா நல்லா தெரியும். இங்கே இருந்து பார்த்தோம்னா மீனம்பாக்கம் விமான நிலையம், மெட்ரோ ரயில் நிலையம், மெட்ரோவில் போகக்கூடிய ரயில்கள் எல்லாம் இந்த மலையிலிருந்து அழகாக பார்க்கலாம். இந்த திரிசூலம் மலையில் தான் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் பிரபு கார்த்திக் நடித்த அக்னி நட்சத்திரம் திரைப்படம் இங்கே படமாக்கியிருக்காங்க. இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி இணைந்து நடித்த தளபதி திரைப்படம் இங்கே படமாக்கியிருக்காங்க. இயக்குனர் சங்கர் அவர்கள் இயக்கத்தில் உருவான முதல் படமான ஜென்டில்மேன் திரைப்படம் இங்கே படமாக்கியிருக்காங்க. சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், ரோஹிணி இணைந்து நடித்த நட்சத்திர நாயகன் படம் இங்கே எடுத்திருக்காங்க. சிவகார்த்திகேயன், பிரியா ஆனந்த் நடித்த எதிர்நீச்சல் படம் எடுத்திருக்காங்க. ஜீவா, பூஜா, கருணாஸ் இணைந்து நடித்த பொரி திரைப்படம் இங்கே எடுத்திருக்காங்க. சியான் விக்ரம், அபிதா இணைந்து நடித்த சேது திரைப்படம் இங்கே படமாக்கியிருக்காங்க. சூர்யா நடித்த ஸ்ரீ படம் இங்கே எடுத்திருக்காங்க. மாதவன், அப்பாஸ் இணைந்து நடித்த மின்னலே திரைப்படம் இங்கே எடுத்திருக்காங்க. ராமராஜன், பல்லவி இணைந்து நடித்த அன்பு கட்டளை திரைப்படம் இங்கே படமாக்கியிருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த், ரகுவரன், ஆனந்த்ராஜ், நாசர் இவர்கள் இணைந்து நடித்த நரசிம்மா திரைப்படம் இந்த திரிசூலம் மலையில் படமாக்கியிருக்காங்க. இந்த திரிசூலம் மலையில் திரைப்படங்கள் படமாக்குன இடம் இந்த மலையோட உச்சியில், அங்கே தான் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. இந்த மலையோடைய மேல் பகுதிக்கு செல்லக்கூடாது, அது தடை செய்யப்பட்ட பகுதி என காவல்துறையினர் இங்கே எச்சரிக்கை போர்டு வச்சுருக்காங்க. இந்த மலையோடைய மேல் பகுதிக்கு செல்லக்கூடாது என காவல்துறையினர் எச்சரிக்கை போர்டு எதுக்காக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மலைக்கு கீழே இருக்கக்கூடிய மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் இருந்து துபாய்க்கு போகக்கூடிய ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகி மேலே எழும்பி போகும்போது இந்த திரிசூலம் மலை உச்சியிலிருந்து யாரோ லேசர் டார்ச் லைட்டு ஃப்ளைட்டை நோக்கி அடிச்சிருக்காங்க. அதை அந்த ஃப்ளைட்டை இயக்கிய பைலட்டு பார்த்துட்டு இந்த லைட்டு இந்த மலையிலிருந்து தான் வந்ததுன்னு ஏர்போர்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் சொல்லிட்டாரு. உடனே ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ரிசர்வே போலீஸ் எல்லாம் கிளம்பி இந்த திரிசூலம் மலையை சுற்றி சர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் யாருமே சிக்கலை. லைட்டு அடித்ததற்கான எந்த அடையாளமுமே அவங்களுக்கு கிடைக்கல. அன்னையிலிருந்து இந்த மலையோடைய உச்சிக்கு செல்வதை போலீஸ்காரங்க தடை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மலையோடைய உச்சியில் 100 ஆண்டுகளுக்கும் மேலான வீடுகள் இருந்திருக்கு. அந்த வீடுகளெல்லாம் இப்போ இடிஞ்சி பாழடைந்த நிலையில் இப்போது இங்கே இருந்து வருகிறது. இந்த மலையோடைய மேல் பகுதியில் இடிந்த நிலையில் காணப்பட்டு வரும் இந்த வீடுகளுக்கான வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலையில் இந்த வீடுகளை எல்லாம் கட்டி இங்கே வாழ்ந்துட்டு வந்தவங்க பிரிட்டிஷ்காரங்க தான் இங்கே வாழ்ந்துருக்காங்க. பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய மிலிட்ரிக்காரங்க இந்த திரிசூலம் மலையில் அந்த காலத்தில் நிறைய வீடு கட்டி இங்கே குடியிருந்திருக்காங்க. பிரிட்டிஷ்காரங்க தான் இந்த திரிசூலம் மலைக்கு கீழே இருந்து பாதையெல்லாம் போட்டு அந்த காலத்திலேயே நல்ல பாதை வசதிகள்லாம் உருவாக்கி இங்கே வீடு கட்டி இந்த மலையில் பிரிட்டிஷ்காரங்களுடைய மிலிட்ரி சம்பந்தப்பட்ட பெரிய பெரிய அதிகாரிகள் தான் இந்த மலையில் தங்கி இருந்திருக்காங்க. இந்த திரிசூலம் மலைக்கு கீழே இருக்கக்கூடிய மீனம்பாக்கம், ஆலந்தூர், கிண்டிக்கு அருகில் அமைந்துள்ள சென்ட் தாமஸ் மவுண்ட்னு சொல்லுவாங்க.
சென்ட் தாமஸ் மவுண்டும் இந்த திரிசூலம் மலை மாதிரி தான். இதே மாதிரி சென்ட் தாமஸ் மவுண்டும் ஒரு மலை தான். அங்கேயும் பிரிட்டிஷ்காரங்க தான் இருந்திருக்காங்க. இந்த மலையிலையும் அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் மலை, ரெண்டு மலையிலையும் பிரிட்டிஷை சார்ந்த மிலிட்ரிக்காரங்க இங்கே வாழ்ந்திருக்காங்க. நம்ம தமிழ் திரைப்படங்கள் இங்கே முன்னாடி படமாக்கும் போது இந்த மலை இருந்ததை விட இப்போது இந்த மலையில் நிறைய மரங்கள் செடிகள்லாம் வளர்ந்து நிறைய மாற்றமாக இங்கே இந்த மலை இப்போ காட்சியளிக்கிறது. இந்த திரிசூலம் மலையோடைய உச்சியில் ஒரு மசூதியும் இங்கே கட்டியிருக்காங்க. இந்த மசூதியும் இப்போ இங்கே இருக்குது. இந்த மலையில் இருக்கக்கூடிய இந்த மசூதியிலையும் வருஷத்தில் ஒரு நாள் சந்தனக்கூடுன்னு ஒரு திருவிழா நடைபெறுவதாக இங்கு சொல்லுறாங்க. இந்த மலையோடைய உச்சியில் இருக்கக்கூடிய இந்த மசூதிக்கு பின்னாடி தான் மிகவும் பழமையான ரொம்ப ஆண்டுகளான ஒரு ஆலமரம் இங்கே இருக்குது. இந்த ஆலமரமும் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள ஆலமரம் மாதிரி தெரிகிறது. இந்த ஆலமரத்துக்கு அருகிலேயும் அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க ஒரு கண்காணிப்பு கோபுரம் மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த மலையில் இருந்து கீழே யாராவது வர்றாங்களான்னு கண்காணிப்பதற்காக அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க இங்கே தங்கியிருக்கும் போது இந்த கண்காணிப்பு கோபுரம் கட்டியதாக சொல்லப்படுகிறது. இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் பிரபு, கார்த்திக், அமலா, நிரோஷா, வி.கே. ராமசாமி அவர்கள், ஜனகராஜ் இணைந்து நடித்த அக்கினி நட்சத்திரம் திரைப்படத்தில் வரக்கூடிய வி.கே. ராமசாமி அவர்களுக்கும் ஜனகராஜுக்குமான காமெடி காட்சி இந்த திரிசூலம் மலையில் தான் படமாக்குனாங்க. அக்கினி நட்சத்திரம் திரைப்படத்தில் வி.கே. ராமசாமி அவர்கள் மலையில் தற்கொலை பண்ணிக்க போகிற காட்சி இந்த திரிசூலம் மலையில் தான் எடுத்தாங்க. அக்கினி நட்சத்திரம் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த காமெடி காட்சி இந்த திரிசூலம் மலையில் படமாக்கும் போது இந்த திரிசூலம் மலைக்கு கீழே இருக்கக்கூடிய தென் சென்னை பகுதிகள் வீடு எதுவும் கட்டாமல் காலியாக இருப்பதை நீங்கள் காண முடியும். அக்கினி நட்சத்திரம் படத்தில் வரக்கூடிய வி.கே. ராமசாமி அவர்களுக்கும் ஜனகராஜ் அவர்களுக்குமான இந்த காமெடி காட்சி இந்த திரிசூலம் மலையில் தான் எடுத்தாங்க. இந்த திரிசூலம் மலையை தமிழ் திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் தான். அக்கினி நட்சத்திரம் படத்தில் வரக்கூடிய வி.கே. ராமசாமி அவர்கள் ஜனகராஜ் சம்பந்தப்பட்ட காமெடி காட்சி முழுவதுமே இங்கே தான் எடுத்தாங்க. தமிழ் திரையுலகில் இந்த திரிசூலம் மலையை பிரபலப்படுத்திய பெருமை இயக்குனர் மணிரத்னம் அவர்களையே சாரும். பொண்டாட்டி ஊர்ல இல்லாத இருக்கிறது குறிஞ்சி பூ பூத்த மாதிரியா? அத போய் நாசம் பண்றியா? என்னையா பட? அக்கினி நட்சத்திரம் படத்துல வரக்கூடிய இந்த காமெடி காட்சி முழுவதுமே இந்த மலையில தான் எடுத்தாங்க. என்ஜாய் பண்ணல? பொண்டாட்டி இல்லாம என்ஜாய் பண்ணலாமா? நோ தங்கமணி. அக்கினி நட்சத்திரம் திரைப்படத்தோடைய மிக பிரம்மாண்டமான வெற்றிக்கு அப்புறம் தான் இந்த திரிசூலம் மலை பிரபலம் அடைஞ்சுது. நோ பேபி என்ஜாய். நோ தங்கமணி என்ஜாய். நோ பேபி என்ஜாய். இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி, சோபனா இவர்கள் இணைந்து நடித்த தளபதி படத்தில் வரக்கூடிய பல காட்சிகள் இந்த திரிசூலம் மலையிலேயும் படமாக்கியிருப்பாங்க. தளபதி திரைப்படத்தில் வரக்கூடிய வில்லன் அம்ரிஷ் பூரி ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கிற காட்சி இங்கே படமாக்குனாங்க. தளபதி திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்களை வில்லன் அம்ரிஷ் பூரி என்னோடு வந்துருன்னு அழைக்கிற காட்சி இந்த திரிசூலம் மலையில தான் எடுத்தாங்க. தளபதி திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்களும் வில்லன் அம்ரிஷ் பூரி அவர்களும் மலையில சந்திக்கிற காட்சி இந்த திரிசூலம் மலையில தான் எடுத்தாங்க. தளபதி திரைப்படத்தில் வில்லன் அம்ரிஷ் பூரியும் ரஜினிகாந்த் அவர்களும் சந்திக்கிற காட்சி இந்த மலையில் இருக்கக்கூடிய ஆலமரம் பக்கத்திலையும் எடுத்திருப்பாங்க.
தளபதி திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் வில்லனை சந்திச்சு பேசுகிற காட்சிகள் இந்த மலையில் இருக்கக்கூடிய ஆலமரம் பக்கத்தில் தான் நிறைய காட்சி எடுத்தாங்க. 10 வருஷம் நான் போட்டு உப்பு சாப்பிட்டுட்டு எனக்கு எதிராக போயிட்டான். தளபதி படத்தில் வரக்கூடிய வில்லனும் ரஜினிகாந்த் அவர்களும் சந்திக்கிற காட்சி இந்த மலையோடைய உச்சியில் இடிஞ்சு போன வீடுகளுக்கு மத்தியிலும் எடுத்திருப்பாங்க. நாய் மாதிரி கொண்டுட்டான். இந்த மலையில் இருக்கக்கூடிய இடிஞ்சு போன வீடுகளுக்கு மத்தியிலும் இந்த தளபதி படத்தில் நிறைய காட்சி படமாக்குனாங்க. இந்த மலையில் இடிஞ்சி கிடக்கக்கூடிய வீடுகளை தளபதி படத்தில் அழகா காட்டியிருப்பாங்க. தளபதி திரைப்படத்திலேயும் இந்த திரிசூலம் மலையை அழகா காட்டியிருப்பாங்க. இந்த திரிசூலம் மலையை தமிழ் திரையுலகில் பிரபலப்படுத்திய பெருமை இயக்குனர் மணிரத்னம் அவர்களையே சாரும். தளபதி படத்தில் வில்லன் அம்பரீஷ் பூரியும் ரஜினிகாந்தும் சந்திக்கிற முழு காட்சியும் இங்கே தான் எடுத்தாங்க. சரத்குமார் ரோகிணி இணைந்து நடித்த நட்சத்திர நாயகன் திரைப்படத்தில் வரக்கூடிய நல்லாத்தான் மாட்டிக்கிட்டே வாட்டமா என்ன ஏக்கமாங்கிற பாடல் பல காட்சிகள் பாதிக்கு மேலே இந்த திரிசூலம் மலையில தான் படமாக்குனாங்க. நட்சத்திர நாயகன் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் இந்த மலையில் இருக்கக்கூடிய ஆலமரத்தை பேஸ் பண்ணி தான் படமாக்குனாங்க. நட்சத்திர நாயகன் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் இந்த திரிசூலம் மலையில் இருக்கக்கூடிய ஆலமரத்துக்கு பக்கத்தில் தான் நிறைய காட்சி எடுத்தாங்க. நட்சத்திர நாயகன் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி சென்னையில் இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கார்டன்லேயும் அப்புறம் இந்த திரிசூலம் மலையிலையும் தான் படமாக்குனாங்க. நட்சத்திர நாயகன் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி இந்த திரிசூலம் மலையில் இருக்கக்கூடிய இடிஞ்சு போன வீடுகளுக்கு உள்ளேயும் காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த நட்சத்திர நாயகன் படத்தில் வரக்கூடிய பாடல் காட்சியில பெரும்பகுதி இந்த திரிசூலம் மலையில தான் படமாக்குனாங்க. இயக்குனர் சங்கர் அவர்கள் இயக்கத்தில் சங்கர் அவர்களின் முதல் படமான அர்ஜுன் மதுபாலா இணைந்து நடித்த ஜென்டில்மேன் திரைப்படம் அங்கே படமாக்கியிருப்பாங்க. ஜென்டில்மேன் திரைப்படத்தில் அர்ஜுன் கொள்ளையடிச்சிட்டு வரக்கூடிய நகை பணங்களை எல்லாம் மலையில் பாழடைந்த வீட்டுக்குள்ளே பதுக்கி வைக்கிற மாதிரி காட்சி இங்கே படமாக்குனாங்க. ஜென்டில்மேன் திரைப்படத்தில் அர்ஜுன் மற்றும் கவுண்டமணியோடைய ரகசிய இடமா இந்த திரிசூலம் மலையை காட்டியிருப்பாங்க. ஜென்டில்மேன் திரைப்படத்தில் அர்ஜுன் கொள்ளையடிச்சிட்டு வரக்கூடிய நகைகளை எல்லாம் பதுக்கி வைக்கிற மாதிரி காட்சி இந்த திரிசூலம் மலையில தான் படமாக்குனாங்க. இந்த ஜென்டில்மேன் திரைப்படத்தில் அர்ஜுனுக்கு குண்டடிப்பட்டதை அர்ஜுனே எடுக்கிற காட்சியும் இங்கே தான் எடுத்தாங்க. இந்த ஜென்டில்மேன் திரைப்படத்தில் அர்ஜுனுக்கு கையில் நம்பியார் அவர்கள் கட்டு போடுற காட்சி படமாக்கியிருப்பாங்க. இந்த ஜென்டில்மேன் திரைப்படத்தில் அர்ஜுன் அடுத்த கொள்ளைக்காக திட்டம் போடுற காட்சியும் இங்கே தான் படமாக்குனாங்க. ஜென்டில்மேன் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாம் இந்த திரிசூலம் மலையில் இருக்கக்கூடிய இடிஞ்சு போன வீடுகளில் செட்டு போட்டு படமாக்குனாங்க. இந்த ஜென்டில்மேன் திரைப்படத்தில் அர்ஜுனுடைய ரகசிய இடத்த மதுபாலா கண்டுபிடிச்சி வர்ற காட்சி எடுத்திருப்பாங்க.
இந்த ஜென்டில்மேன் படத்தில் மதுபாலாவுக்கும் அர்ஜுனுக்குமான ஆக்ரோஷமான பேச்சுவார்த்தை இங்கே படமாக்குனாங்க. இந்த ஜென்டில்மேன் திரைப்படத்தில் மதுபாலா மண்ணெண்ணெய் ஊற்றி தீ கொளுத்த போகிற காட்சி இங்கே படமாக்கியிருப்பாங்க. இந்த ஜென்டில்மேன் திரைப்படத்தில் அர்ஜுன் மதுபாலாவிடம் பிளாஷ்பேக் சொல்கிற காட்சியும் இங்கே தான் படமாக்குனாங்க. இயக்குனர் பாலா அவர்கள் இயக்கத்தில் விக்ரம் அபிதா இணைந்து நடித்த சேது திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. சேது திரைப்படத்தில் வரக்கூடிய நினைச்சு தவிச்சு உருகி கிடந்த மனசு பறந்து போகுதேங்கிற பாடல் இந்த திரிசூலம் மலையில தான் படமாக்குனாங்க. சேது படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியில் இந்த திரிசூலம் மலையில் இருக்கக்கூடிய மசூதியை அழகா காட்டியிருப்பாங்க. சேது திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி முழு பாடல் காட்சியுமே இங்கே தான் படமாக்குனாங்க. சேது படத்தில் இந்த பாடல் முடிஞ்சதும் ரவுடிங்க வந்து விக்ரம அடிக்கிற காட்சியும் இங்கே தான் படமாக்குனாங்க. சேது படத்தில் ரவுடிங்க விக்ரம அடிக்கிற காட்சி இந்த திரிசூலம் மலையில் இருக்கக்கூடிய உடைஞ்சி போன வீடுகளுக்கு முன்னால் எடுத்திருப்பாங்க. சேது படத்தில் ரவுடிங்க கிட்ட விக்ரம் அடி வாங்குற காட்சியெல்லாம் இந்த திரிசூலம் மலையில தான் படமாக்குனாங்க. சேது படத்தில் ரவுடிங்க விக்ரம அடிக்கிற காட்சியிலும் இங்க இருக்கக்கூடிய மசூதியை காட்டியிருப்பாங்க. சேது படத்தில் ரவுடிங்க விக்ரம அடிக்கிற காட்சியெல்லாம் இங்க இருக்கக்கூடிய மசூதி முன்னால தான் படமாக்குனாங்க. சேது படத்தில் விக்ரம் ரவுடிகளிடம் அடி வாங்குற காட்சியெல்லாம் இந்த மலையில் இருக்கக்கூடிய உடைஞ்சு போன வீடுகளுக்கு மத்தியில் இப்படி படமாக்கியிருப்பாங்க. சேது படத்தில் விக்ரம ரவுடிங்க அடிக்கிற முழு காட்சியுமே இந்த திரிசூலம் மலையில தான் எடுத்தாங்க. சேது படத்தில் வரக்கூடிய இந்த சண்டை காட்சியில் இந்த திரிசூலம் மலையை அழகா காட்டியிருப்பாங்க. சேது திரைப்படம் இந்த திரிசூலம் மலையில படமாக்குனதுக்கு அப்புறமும் இந்த திரிசூலம் மலை ரொம்ப பிரபலமடைய ஆரம்பிச்சுது. சேது திரைப்படத்தில் ரவுடிங்க விக்ரம அடிச்சிட்டு விக்ரம தூக்கி விக்ரமுடைய தலையை கல்லில் குத்துற காட்சியும் இங்கே தான் எடுத்தாங்க. இந்த சேது திரைப்படத்தில் விக்ரமுக்கு மூளையில் அடிபடுற காட்சியெல்லாம் இங்கே தான் எடுத்தாங்க. சேது படத்தில் வரக்கூடிய இந்த சண்டை காட்சி முழுவதுமே இந்த திரிசூலம் மலையில தான் எடுத்தாங்க. இயக்குனர் கௌதம் மேனன் இயக்கத்தில் மாதவன், அப்பாஸ், ரீமாசன் இணைந்து நடித்த மின்னலே திரைப்படத்தில் வரக்கூடிய ஓ மாமா மாமா பாடல் இந்த திரிசூலம் மலையில தான் பல காட்சிகள் படமாக்குனாங்க. மின்னலே படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியில் இந்த திரிசூலம் மலையை அழகா காட்டியிருப்பாங்க. மின்னலே படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி இந்த திரிசூலம் மலையில் கொஞ்சம் காட்சிகள் தான் எடுத்தாங்க. சிவகார்த்திகேயன், பிரியா ஆனந்த், நந்திதா ஸ்வேதா
இணைந்து நடித்த எதிர்நீச்சல் திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. எதிர்நீச்சல் திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் ரேஸுக்கு போகிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுற காட்சி இந்த திரிசூலம் மலையிலையும் படமாக்குனாங்க. எதிர்நீச்சல் திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் ப்ராக்டிஸ் பண்ணுற காட்சி கொஞ்சம் காட்சிகள் தான் இங்கே எடுத்தாங்க. ராமராஜன் பல்லவி இணைந்து நடித்த அன்பு கட்டளை திரைப்படம் இந்த திரிசூலம் மலையில் படமாக்கியிருப்பாங்க. அன்பு கட்டளை திரைப்படத்தில் என்ன யாரோ கடத்திட்டாங்க, என்ன காப்பாற்றுங்கன்னு பல்லவி ராமராஜனுக்கு ஃபோன் பண்ணி வரவழைக்கிற காட்சி இந்த திரிசூலம் மலையில் எடுத்தாங்க. கொடுத்ததுக்கு நியாயமா உன் கையில விலங்கலாம் மாட்டணும். சரி மாட்டுங்க, அப்பவாவது உங்க கைய மேல படாதான்னு பாத்து. அன்பு கட்டளை திரைப்படத்தில் ராமராஜன் பல்லவியை தேடி வர்ற காட்சி இங்கே தான் படமாக்குனாங்க. ஒரு வயசு பொண்ணு கல்யாணமாகாத ஆளுகிட்ட இப்ப பேசுறதா? உங்களை கட்டிக்க போறவ கட்டியே போறலாம், கைய தொட்டா என்ன தப்பு? இந்த அன்பு கட்டளை திரைப்படத்திலும் இந்த திரிசூலம் மலையை அழகா காட்டியிருப்பாங்க. இப்ப நீங்க கைய பிடிக்கல உங்களை நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன். எப்படி இப்படி இதெல்லாம் சொல்வீங்களா? இந்த அன்பு கட்டளை திரைப்படத்தில் நிறைய காட்சிகள் இந்த திரிசூலம் மலையில தான் எடுத்தாங்க. இதெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தான். முதல்ல கிளம்பு. முடியாது, இத்தனை நாளா இந்த தனியா முடியாது, இத்தனை நாளா என்ன தனியா தவிக்க விட்டுட்டு வேலை சுத்துறீங்கல்ல, இன்னைக்கு உங்களுக்கு டியூட்டி இங்கதான். என்னது? ராமராஜன் பல்லவி நடித்த இந்த அன்பு கட்டளை படத்தில் வரக்கூடிய சிவராத்திரிங்கிற பாடலும் இங்கே தான் படமாக்குனாங்க. ராமராஜன் பல்லவி நடித்த அன்பு கட்டளை படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் முழுவதுமே இந்த திரிசூலம் மலையில தான் எடுத்தாங்க. கேப்டன் விஜயகாந்த், இஷா கோபிகர், ஆனந்த்ராஜ், நாசர், ரகுவரன் இணைந்து நடித்த நரசிம்மா திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. நரசிம்மா திரைப்படத்தில் ஆனந்த்ராஜ் அவர்களும் நாசர் அவர்களும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சுட்டு கொல்ல வர்ற காட்சி இந்த திரிசூலம் மலையில் தான் எடுத்தாங்க. நரசிம்மா திரைப்படத்தில் கேப்டன் அவர்களை ஆனந்த்ராஜ் அவர்களும் நாசரும் துப்பாக்கி எடுத்து சுட வர்ற காட்சி இந்த மலையில் தான் படமாக்குனாங்க. நரசிம்மா திரைப்படத்தில் இந்த திரிசூலம் மலையை அழகா காட்டியிருப்பாங்க. இந்த நரசிம்மா திரைப்படத்தில் ஆனந்த்ராஜ் அவர்களையும் நாசர் அவர்களையும் ரகுவரன் வந்து சுடுற காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த நரசிம்மா திரைப்படத்துக்காக இந்த திரிசூலம் மலையில் இருக்கக்கூடிய ஆலமரம் பக்கத்தில் தான் காட்சி எடுத்தாங்க. நரசிம்மா படத்தில் வரக்கூடிய இந்த காட்சியெல்லாம் இந்த மலையில் இருக்க ஆலமரத்தை பேஸ் பண்ணி தான் படமாக்குனாங்க. இந்த நரசிம்மா படத்தில் கேப்டன் அவர்களே என்ன சுடுங்கன்னு துப்பாக்கியை வீசுகிற காட்சி இங்கே தான் படமாக்குனாங்க. உங்களுக்கு என்ன சுடணும் அவ்வளவுதானே? உங்க துப்பாக்கிகளுக்கு பதில் சொல்ல சொன்னீங்களே, சொல்றேன் சுடுங்க. தைரியம் இல்லையா? இந்த நரசிம்மா படத்தில் கேப்டன் அவர்களை ஆனந்த்ராஜ் அவர்களும் நாசர் அவர்களும் சுட போகிற காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த நரசிம்மா திரைப்படத்தில் கேப்டன் மேலே குண்டு துளைக்காத மாதிரி காட்சி இங்கே எடுத்திருப்பாங்க. இந்த திரிசூலம் மலையில் இருக்கக்கூடிய ஆலமரத்தை நரசிம்மா திரைப்படத்தில் அழகாக காட்டியிருப்பாங்க. நரசிம்மா படத்தில் வரக்கூடிய இந்த காட்சி முழுவதுமே இந்த திரிசூலம் மலையில் தான் எடுத்தாங்க.
இது மாதிரியான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்கள் பார்க்கணும் என நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, இன்னொரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்.